Good morning to all. என்னோட டாபிக் ரிமோட் மானிட்டரிங் பேஸ்மேக்கர். பேஸ்மேக்கர் டிவைஸ். பேஸ்மேக்கர் வந்து இப்போ நிறைய ஓல்டான பீப்புளுக்கு வந்து பேஸ்மேக்கர் இருக்கிறாங்கன்னா ஹார்ட்ல நிறைய ப்ராப்ளம் இதாகுது. பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால பேஸ்மேக்கர் டிவைஸ் வைக்கிறாங்க. பேஸ்மேக்கர் டிவைஸ் வைக்கிறாங்க. அதனால சிக்னல்ஸ் வந்து டாக்டர்ஸ்க்கு போறதுனால நம்மளோட எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து ஹார்ட் டு கரெக்ட். அதோட ஹெல்ப் வந்து ட்ரீட் டு ஃபெயிலியர்ஸ், ஹார்ட் ஃபெயிலியர்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு பேஸ்மேக்கர் டிவைஸ். இதோட ரிமோட் மானிட்டரிங் பேஸ்மேக்கர்னா நம்மளோட இம்பாக்ட் கம்யூனிகேட் வித் டாக்டர் ஆர் கிளினிக். டாக்டர் டு நம்ம அடிக்கடி கிளினிக் போயிட்டு இருக்க முடியாதனால நம்ம அதுக்கான ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்கிறோம். அதான் மை கேர் லிங்க் ஹாட் மொபைல் ஆப்னு கொண்டு வரும். இப்போ டாக்டர் வந்து அடிக்கடி நம்ம கிளினிக் போகாதனால நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து டிராவல்னால நம்மளுக்கு இப்போ ஏதாவது டிவைஸ் அது வந்து ப்ளூடூத் மூலமா வயர்லெஸ் வச்சு மானிட்டரிங் வச்சு கம்யூனிகேட் பண்றாங்க. இப்போ அந்த சர்வர் அவங்க இருக்கிற டாக்டர்ஸ் அந்த பேஸ்மேக்கர் டிவைஸ் வச்சு இது பண்றாங்க. அது வந்து கம்யூனிகேட் பண்ணி டாக்டர் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ கியூர் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை தராங்க. நெக்ஸ்ட் பர்சன் வாங்க யாரு? அம்மா வாங்க, யாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. உன்னோட ஃபைல் எது? சிவகுமார் ஜி. சிவகுமாரி நீ அனுப்பலையா? மெயிலே அனுப்பலையா? அனுப்பிட்டேன். இருந்திருக்கணுமே. சிவகுமார் ஜி ஃபைல் நேம் என்னன்னு கேட்டா சிவகுமாரின்னு இருக்கு. ஃபைல் நேம் என்ன? பிபிடி இருக்கு. கேபிடி இது k.pdf தான். எக்ஸ்பிளைன் பண்ண டக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. எக்ஸ்பிளைன் பண்ணு. நெக்ஸ்ட் பேஜ் எப்படி சேஞ்ச் பண்றது? குட் மார்னிங். என்னோட ப்ராஜெக்ட் வந்து நம்ம வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், அதாவது நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம பேர்ன் பண்ணோம்னா அது மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த கார்பன், அதாவது பொல்யூட் ஆகாது. அந்த கார்பன் மூலியமா நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி அந்த எலக்ட்ரிசிட்டி மூலியமா நம்ம பல்ப் இது பண்றது. அதுக்கப்புறம் வந்து என்னோட ப்ராஜெக்ட் வந்து நம்ம நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த பிளாஸ்டிக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்லேருந்து நம்ம அதை பேர்ன் பண்ணோம்னா அது மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கார்பன், அதை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண போகிறோம். அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம ஒரு பேட்ரி அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு லேட்டர் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் பயோடிகிரேடபிள் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வேஸ்ட்டாக தான் போக போகுது. அதனால அதை வந்து பேர்ன் பண்ணோம்னா அது வந்து பொல்யூட் ஆகாமல் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. ஸோ அதை வந்து பேர்ன் பண்ணி அது மூலிமா கிடைக்கக்கூடிய கார்பன் மூலிமா நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம ஒரு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணோம்னா லேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி டைரெக்டாகவும் நம்ம வந்து அதை வந்து ஒரு பல்புக்கு இல்லை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதான் கான்செப்ட்.
இது வந்து அதோட மாடல். இதில பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து பர்ன் பண்ணோம்னா, அது மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த கார்பன வந்து நம்ம ஒரு கார்பன் கலெக்டிங் பிளேட் மூலியமா கலெக்ட் பண்ணிட்டு, அது மூலியமா நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகும். அந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம்னா, ஒரு பேட்டரி அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பேட்டரியில ஸ்டோர் பண்ணோம்னா, நம்மளோட லேட்டர் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் கான்செப்ட். தேங்க் யூ. ஃபைல ஓப்பன் பண்ணிக்கோ. ஏதோ ஒரு ஃபைல் சுபித்ரா மேம் கீழே மேம். குட் மார்னிங் மேம். ஐம் சுபித்ரா ஃப்ரம் செகண்ட் BCIA. என்னோட டாபிக் வந்து மானிட்டர் பிளான்ஸ் வித் சாயில் மாய்ஸ்சரைசர். இந்த சயின்ஸ் ஆஃப் டுடே, இன்னைக்கு நம்ம என்ன சயின்ஸாக படிக்கிறோமோ பார்க்குறோமோ அதுதான் வந்து டெக்னாலஜி ஆஃப் டுமாரோ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். மானிட்டர் பிளான்ஸ் வித் சாயில் மாய்ஸ்சரைசர் வந்து அது ஆல்சோ கால்டு ஸ்மார்ட் கார்டன். நம்ம ஸ்மார்ட் கார்டன் நம்ம யோசிச்சாலே வந்து இந்த டாபிக் தான் நமக்கு ஞாபகம் வரும். சென்சார் குட் irrigation management. Trees and scrubs requires moisturizer between 21 and 40% வந்து ட்ரீஸ்க்கும் ஸ்க்ரப்ஸ்க்கும் தேவைப்படும். வெஜிடபிள்ஸ் வந்து 40 to 80% வரைக்கும் இது பண்ணலாம். சாயில் மாய்ஸ்சர் சென்சார் வந்து வாட்டர் கண்டென்ட்டை வந்து மெஷர் பண்ணணும். எஸ்டிமேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து சாயில்ஸ்க்கு வந்து கொடுக்கும். அதாவது சாயிலோட இதை ஐடென்டிஃபை பண்ணி தேவையான தண்ணியை வந்து அதுவே பண்ணுமா. இதில் வந்து அவாய்டிங் ஓவர் வாட்டர் ஆர் அண்டர் வாட்டரிங் வந்து இதில் அவாய்ட் பண்ணலாம். இதில் தண்ணியை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டைமையும் சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பிளான்ட்டுக்கும் நம்ம போய் தண்ணி விடுறதுக்கு இல்லாமல் இதை சென்சாரை யூஸ் பண்ணி நம்ம வி கேன் அவாய்ட் டைம் அண்ட் ஓவர் வாட்டரிங் அண்டர் வாட்டரிங் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் மேம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணியை வந்து இது பண்ணும், சேவ் பண்ணி கொடுக்கும். வாட்டர் வந்து அதுக்கு எவ்வளோ தண்ணிக்கு தேவையோ, லீஃபுக்கு எவ்வளோ வாட்டர் தேவையோ, சாயிலுக்கு எவ்வளோ தேவையோ அதோட மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து எடுத்துக்கும். இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம்? நியூமரஸ் ரிசர்ச் அக்ரிகல்ச்சரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இரிகேஷன் பிளானிங் அண்ட் கிளைமேட் ரிசர்ச்க்கு வந்து இந்த பிளான்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணால் நம்ம வந்து இன்னும் நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் வந்து இன்னும் நிறைய இன்க்ளூட் பண்ணலாம் மேம். அதுக்கு வந்து இன்னும் தண்ணி அதுவே வந்து அட்டன் பண்ணிக்கும். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் வாங்க. ஃபைல் இது ஃபைல் இருக்கா? சபித்தான ஃபைலவே காணுமே. என்ன பேரு? ஃபைல் பேர் சொல்லு சீக்கிரம். எஸ் சபித்ரா, பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி மேத்ஸ். ஏமாக்கு சுபித்ரா சுகுணா அம்மா என்னம்மா அது? இவ ஃபைல் பேரே இல்ல இங்க. மிஸ்ஸே என்ன பேர்ல அனுப்புன? சபித்ரா அனுப்புனியா? ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி மேத்ஸ். கலை மியூட் and then ஃபைல் மெயில் அனுப்பிச்சியான்னு பாருங்க. பூஜா ரவிச்சந்திரன் இங்க வந்திருக்கீங்க. எஸ் மேம். Good morning to all. This is Pooja Ravichandran. My topic is hologram in education. Yes, next page. Hologram அப்படின்னா நம்மளுடைய 2D இமேஜஸை 3D இமேஜஸை கன்வெர்ட் பண்ணி காட்டக்கூடிய ஒரு வீடியோ ரெப்ரசன்டேஷன், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அதுதான் ஹாலோகிராம்னு சொல்கிறாங்க. இதோடைய அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் பேஜ். இது வந்து நிறைய டெக்னாலஜிஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேஜராக நம்ம தெரிஞ்ச டெக்னாலஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விஆர் கேமிங், அப்புறம் வந்து மூவிஸ், 3D மூவிஸ், அதெல்லாம் நம்ம நிறையவே பார்த்துருப்போம். அது எல்லாமே ஹாலோகிராமோட அந்த ஹாலோகிராஃபிக் பேசிஸை வச்சு உருவாக்கப்பட்டது தான். இது எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மெடிசனில் ஜென்ரலாக எம்ஆர்ஐ ஸ்கேன் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து 2D டைமென்ஷனில் ஒரு பாடியை ஸ்கேன் பண்ணி அவங்க ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் இது மூலியமாக ஒரு பேஷண்ட்டுடைய கம்ப்ளீட் பாடியை ஸ்கேன் பண்ணி அக்யூரஸியாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் செகண்டரி பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஸ்பீடில் வந்து அந்த ஏர்கிராஃப்ட் லைன்,
அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டிக்காகவும் இந்த டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க வித் த பேஸ் ஆஃப் ஹாலோகிராஃபிக் அந்த ரெப்ரஸன்டேஷன் மூலமாக. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு பார்த்தா ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ நம்ம இந்தியாவில் இது ஃபேமஸ் ஆனது எப்போன்னு பார்த்தோன்னா ஹாலோகிராஃப் யூஸ்ட் பை லீடர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நேதாஜி ஸ்டாச்சுவை இந்தியா கேட் நியரில் ஹாலோகிராஃபிக் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணாங்க. 23rd January அவங்களுடைய 125 பர்த்டே அன்னைக்கு 23rd January அவங்க இதை பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு செலிபிரிட்டி கூட அவங்களுடைய அப்பாவுடைய இமேஜை ஹாலோகிராஃபிக்காக ரெடி பண்ணி அவங்க ஒய்ஃபுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய யூசேஜ் இருக்கு. என்னோட டாபிக் பார்த்தோம்னா ஹாலோகிராம் இன் எஜுகேஷன் ஃபீல்டில் இது இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஸோ அது அந்த எஜுகேஷன் ஃபீல்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் செக்டார்ஸ் இதை இனிஷியேட் எடுத்து செய்யணும். அதோடைய ஒர்க்கிங் மாடல் தான் இது. எஜுகேஷனில் நம்ம இதை யூஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். அவங்க இப்போ ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு போர் அடிக்கும். ஆனால் ஹாலோகிராஃபிக் மூலமாக ஹாலோகிராஃப் இமேஜை ரெடி பண்ணி அதை ப்ளே பண்ணும்போது அவங்க அந்த ஹிஸ்ட்ரியிலேயே போய் வாழ்கிற மாதிரி ஒரு இமேஜரியை கிரியேட் பண்ண முடியும். இது மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கான அந்த கம்யூனிகேஷன் இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப கஷ்டமான டாப்பிக்கையும் ஈஸியாக அவங்கள அனலைஸ் பண்ண முடியும். அதான் ஹாலோகிராம் இன் எஜுகேஷன். இது நிறைய ப்ரைவேட் செக்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு கவர்மெண்ட் எஜுகேஷன்லேயோ இல்லை ப்ரைவேட் எஜுகேஷன்லேயோ இது இம்ப்ளிமெண்ட் ஆகப்படலை. என்னோட டாபிக் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதை வந்து கவர்மெண்ட் இனிஷியேட் எடுத்து பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ஒரு பெனிஃபிட்டான ப்ராஜெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அது அப்படிதாங்க உன்னோட பேர் என்ன? சுகுணா செகண்ட் இங்கே கீழே. இதுவா? Good morning, ma'am. I'm S. Suguna from MSc Mathematics. என்னோட டாபிக் வந்து பார்த்தோன்னா 3D printing technology. ஸோ இந்த 3D printing டெக்னாலஜி வந்து நம்ம இப்போ அப்கமிங் டெக்னாலஜியாக வந்து இருக்குது. ஸோ இந்த 1980s வந்துருச்சு. பட் இப்போ தான் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நமக்கு நிறைய இருக்குது. இந்த 3D printing வந்து நம்ம அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்லையோ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்லையோ நம்ம ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணதை என்ன பண்ணணும்னா ஒரு 3 dimension ஆப்ஜெக்டாக வந்து நம்ம பிரிண்டரில் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படி அதோட ப்ராசஸ்னா நம்ம 3D பிரிண்டர்ல நம்ம எந்த மெட்டீரியல் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெட்டீரியல்ல ஒரு டாப் டு பாட்டம்ல ஒரு சக்சசிவ் லேயரா வந்து நம்ம பில்ட் பண்றோம். ஸோ நம்ம யூஸ் பண்றது எந்த ஆப்ஜெக்ட் எந்த ஷேப் எதுவா வேணா இருந்துக்கலாம். இது இல்லைங்க மேம், இந்த டாபிக் இல்லை. இது க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இதோட ஒர்க்கிங் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை ஃபர்ஸ்ட் மாடலிங் பண்ணிக்கணும். மாடலிங் பண்ணதை பிரிண்டிங் பண்றோம், பிரிண்டிங் பண்ணதை ஃபினிஷிங் வந்து பண்றோம். ஸோ இந்த மாடலிங் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் வந்து வேணும். இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் என்ன பண்ணும்னா இதை வந்து பிரிண்டருக்கு வந்து சென்ட் பண்ணும். இந்த பிரிண்டர் என்ன பண்ணும்னா நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோமோ அது லேயர் பை லேயரா வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் அந்த எனக்கு மெட்டீரியல் வந்து எனக்கு ஹார்டனா வேணும் அப்படின்னா நான் லேசர் இல்ல லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மவுஸ்லயே வச்சிருக்க பாருங்க, மவுஸ் மூவ் பண்ணாது, கிளிக் பண்ணா இதோட அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்மர், கன் இதெல்லாம் கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இந்தியாவில் 3D பிரிண்டிங் ஹவுஸ்ல பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் இதே வந்து மெத்தடாலஜி தான். நெக்ஸ்ட் ஃபேஷன் அண்ட் ரீட்டைல், நம்மளுக்கு என்னென்ன ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ் இதெல்லாம் கூட நம்ம 3D பிரிண்டிங் நம்ம பண்ணிக்கலாம். மெடிக்கல் ஃபீல்ட்ல இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபுட்டு, கேம்ஸ், பாப் கல்ச்சர் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 3D பிரிண்டட் போன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்கமிங் டெக்னாலஜியாக வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து நாங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணோம், பீட்டா ட்ரைகால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து அந்த போன் வந்து மறுசீரமைப்பு வந்து பண்ணிக்குது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அண்ட் ரீசார்பிள் போன் கிராஃப்ட் சப்ஸ்டிடியூட். நார்மலாக நம்மளுக்கு வந்து இப்போ ஏதாச்சும் போனில் வந்து அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா அதை ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சா கட்டு போட்டு இந்த மாதிரி பண்ணுவோம். சில இதில் சர்ஜரி வந்து தேவைப்படும். சில சர்ஜரி பண்ணாலும் நம்மளால வந்து ரெக்டிஃபை பண்ண முடியாத கேசஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா இந்த 3D பிரிண்டிங் போன் டெக்னாலஜி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போனை அந்த போனை வந்து பீட்டா ட்ரைகால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கிற மெட்டீரியல்ல இருந்து நாங்க வந்து கொண்டு வரோம். ஸோ வந்து இது இப்படி நாங்க கொண்டு வரதுனால அதுல போரஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து மேக் பண்ணல. இந்த போரஸ் ஸ்ட்ரக்சர்னால அது வந்து செல் அட்டாச்மெண்ட் பண்றதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இம்ப்ளான்ட் வந்து பண்றதுனால எந்த ஒரு நம்மளுக்கு பெயின்ஃபுல் ரொம்ப வந்து வராது. அது மட்டும் இல்லாம இதுல காம்ப்ளிகேஷன்ஸ்ல ரொம்ப கம்மி தான். அது மட்டும் இல்லாம சர்ஜரி அப்ப இதை ஃபிட் பண்றப்ப எந்த ஒரு மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் இப்போ இந்த பிக்சர்ல வந்து பார்த்தோன்னா இந்த ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் கலர் மட்டும்தான் நம்ம போனை வந்து அப்படியே என்ன பண்ணிருக்கோம்னா பிரிண்ட் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ வந்து ட்ரைகால்சியம் பாஸ்பேட்டுங்கிறது நம்ம போன்ல வந்து ஏற்கனவே வந்து இருக்கிறதா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் அண்ட் பாஸ்பேட் 2 மினரல்ஸ் நம்ம போன்ல இருக்கு. அதை மேக் பண்ணி தான் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இது வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரைகால்சியம் பாஸ்பேட் யூஸ் பண்ணி பண்றதுனால ஈஸியா வந்து ஆஸ்டியோ கண்டக்டிவ் அண்ட் ஆஸ்டியோ இண்டக்டிவா வந்து இருக்கும். அதாவது நம்ம போன் கூட ஈஸியா வந்து மேனேஜ் பண்ணிக்கும். அது வந்து நேட்டிவ் போனா கூட மாறிடும். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ளீடிங் எந்த ஒரு இதுவுமே வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதில் என்ன ஸ்டெப்ஸ்னா, இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களோட சிடி அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து எனக்கு வேணும். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ல இருந்து அந்த டிஃபெக்ட் பண்ணதை வந்து நான் 3D மாடலிங் வந்து பண்றேன். 3D மாடலிங் பண்ணது என்ன பண்றோம்னா நம்ம இம்ப்ளான்ட் டிசைன் பண்றோம். அதை என்ன பண்றோம்னா பிரிண்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிரிண்ட் பண்றோம். அந்த பிரிண்ட் பண்ணது என்ன பண்றோம் சர்ஜரி அப்போ ரீப்ளேஸ் பண்றோம். இப்போ இந்த போன் வந்து இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடம் தான் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து டிஃபெக்டா இருக்கு. ஸோ அதை மட்டும் என்ன பண்றோம்னா 3D பிரிண்ட் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எஃபெக்டிவ் போன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் 3D போன் ரீஜெனரேஷன். ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா அந்த போரஸ் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கனால ஈஸியா வந்து செல் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த போரஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ல வந்து டிஷ்யூ ஃபார்ம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மேக்ரோ போர்ஸ், மைக்ரோ போர்ஸ், இந்த மாதிரி போர்ஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸஸ் யூஸ் பண்றதுனால ஈஸியா வந்து டிஷ்யூ பில்டப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதனால நமக்கு என்ன ஆகும்னா நம்ம யூஸ் பண்ண 3D பிரிண்டிங் போன் வந்து எனக்கு ஃபுல்லி ஒரு வாஸ்குலரைஸ்டு போனா வந்து மாறிடுது. ஸோ இங்க பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ஸோட சைஸ்லாம் நாங்க சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டா இருக்கு. அதுக்கப்புறம் மேக்ரோ போர்ஸ் மாதிரி இருக்கு. அப்புறம் கேனல்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இதோட மெரிட் வந்து பார்த்தோன்னா இல்லை காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு எதுவுமே கிடையாது. இதோட ஃபங்க்ஷனலும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அவுட்கம்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரெக்கவரியும் ரொம்ப சீக்கிரமாவே இருக்கும். ப்ரொசீஜர் வைஸ் காஸ்ட்டும் இது வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இப்போ நிறைய ஆக்சிடென்ட்ஸ், ரோட் ஆக்சிடென்ட் நடக்குது. 1.5 lakh சம்திங் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது. ஸோ ஆக்சிடென்ட்ல மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து போன் இன்ஜுரி தான் ஆகுது. இந்த போன் இன்ஜுரியை வந்து சில டைம் வந்து ஈஸியா ரெக்கவர் பண்ணலாம், ஈஸியா ரெக்கவர் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி 3D பிரிண்டிங் போன்ஸ்ல யூஸ் பண்ணி நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். பட் இந்த டெக்னாலஜி இந்தியாவில் இல்லை. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜில வந்து இன்னுமே வந்து ரெக்கவரியை கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம். தேங்க்யூ. ஷார்ட்டா சொல்லு. நிறைய பேர் இருக்காங்க. சீக்கிரம் முடிக்கணும். எது டவுன்லோடு? இதுவா? தீபாவா? மேல போகணும். தீபா தீப தனியா பாடு மாட்டேன். நீ டவுன் நீ அனுப்புனே இல்லையா? பேர் என்ன? தீபா. தீபாவே இல்லை. சரி அடுத்த செக் பண்றோம். பேர் என்ன? ஃபைல் நேம் என்ன? ஃபைல் நேம் என்ன? அத பேர் சொல்லு, நேம் சொல்லு. ஃபைல் நேம் மீனா குமாரி தான் அனுப்பிட்டியா? ஃபைல் நேம் என்ன அனுப்பிட்டியா? மகாதேவ். எவ்வளவு பேரோட சேவ் பண்ண சொல்லுவோம். சரி மெயில்ல இருந்து எடுத்துக்கலாமா? மெயில் ஓபன் பண்ணுங்க. மெயில் இருக்கு, ஓபன்ல தான் இருக்கு. மெயில் ஓபன் பண்ணீங்களா? சரி இருக்கிறவங்க வர சொல்லுங்க.
நேம் என்ன? ஃபைல் நேம் என்னடா? இதுவா? எம்எஸ்சி மைக்ரோவா? ஹெட்ஃபோன் போட்டு சரி இதை ஓப்பன் பண்ணி அடுத்தடுத்து யாருது அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு இருக்கான்னு பார்த்து ஓகே அனுப்பிச்சு வாட்ஸ்அப் இப்போ ஓப்பன் பண்ணிட்டா வாட்ஸ்அப்ல இந்த இது இப்படி பிடிச்சிக்கோ. பேசு இப்படி பிடிச்சிக்கோ பேசு. A very happy morning to everyone gathered here. I'm K. Ratisha. I'm K. Ratisha, final year MSc Microbiology student. The topic of my project was pharmacological evaluation and antibacterial profiling of Catranthus roseus leaf extract. The Catranthus roseus leaf is known as Sudgatu Malli in Tamil, and it is known as Nitya Kalyani in Malayalam and Sanskrit. The aim of my project was to develop the antibacterial coated medicinal fabrics such as surgical masks, gloves, wound dressings, and bandages. It was achieved by incorporating the silver nanoparticles that were green synthesized with the plant leaves of Catranthus roseus. For that, in this current study, I have only carried out the preliminary stage of my project work, in which I have collected the leaves of Catranthus roseus inside the campus of the Kumaran College and make them into a fine powder using mechanical blender. And to separate the phytocomponents, phytocomponents are drug molecules that were present in the plant leaves. To separate them, I have choose the 7 different solvents. They are aqueous, ethanol, methanol, petroleum ether, chloroform, ethyl acetate, acetone, and ethyl acetate. These solvents were used for the extraction purposes. Here you can see the obtained extract, plant crude extract. These were used for further analysis, and to know the presence of particular phytocomponents that were present in the plant extract, I have carried out the qualitative phytochemical analysis, in which I have carried out these tests for 11 particular phytocomponents that were here in this column. You can see that 11 phytocomponents that were terpenoids, flavonoids, phenols, saponins, tannins, alkaloids, proteins, amino acids, carbohydrates, and steroids, and glycosides. So for the 7 different solvents, I have carried out this qualitative phytochemical analysis, and in which I have got both positive and negative results. So to determine the concentration of particular phytocomponent, I have selectively choose 5 different solvents that are aqueous, ethanol, methanol, chloroform, and acetone, for determine the concentration of 4 particular phytocomponents that were flavonoids, phenols, saponins, and saponins and tannins. So in this graph you can see the higher content of phenols were obtained in the plant leaf. Secondly, the tannin contents, the purple bar indicates the tannin contents of the plant extract. And thirdly, the saponin contents were highly present in the leaves of Catranthus roseus. For this current study, I have choose the 2 common most pathogens, that are Escherichia coli and Staphylococcus aureus, because they are the predominant cause of wound infections. To assess the antibiotic sensitivity, I have followed the disc diffusion method, in which I have selectively used 11 different antibiotic discs. They are commercially available, that is doxycycline, cefotaxime, ciprofloxacin, amikacin, nitrofurantoin, amoxicillin, and amphotericin, clindamycin, linezolid, trimethoprim, and rifampicin.
In this antibiotic sensitivity analysis, I have got resistant. I have got the results of resistant for ciprofloxacin and amoxicillin in the E. coli organism, and for Staphylococcus aureus, I have observed the resistant for amphotericin, and the higher inhibition zone of inhibition was observed for in E. coli was cefotaxime. In Staphylococcus aureus, the higher zone of inhibition was observed in the linezolid. So from these results, you can see the particular two organisms are resistant to the synthetic antibiotics which are commercially available to overcome this problem. So after a particular period, these all antibiotic drugs were resisted by these organisms. So to overcome this problem, I have selected the plant-based drug development method. After to know the for the primary identification of antibacterial activity of the Catharanthus roseus leaf extract, I have carried out the agar-well diffusion method, in which I have used the 7 different solvent extracts, in which I have got the result of higher zone of inhibition was observed in the ethyl acetate extracts of plant leaves. So with these findings, I have take these particular ethyl acetate plant extract to carry out the minimum inhibitory concentration of the plant leaf. It is the MIC test. It is to determine the lowest concentration of the particular lowest concentration of the plant product that inhibit the growth of these two organisms, pathogens, Staphylococcus aureus and E. coli, in which I have used different concentration of plant crude samples, in which I have got the lowest concentration was 0.28 observed in 80 microliter of plant extract against the Staphylococcus aureus, and the lowest concentration of plant extract is obtained in E. coli was 0.065. So in conclusion, I conclude that these results from this study was strongly provide the scientific evidence that the plant leaf Catharanthus roseus can be effectively used to treat bacterial infections in future, and also used for the development of medical products. Um, Medical products. So, the present results of Catharanthus roseus have provided the scientific evidence for the development of antibacterial products and the treatment of bacterial infections in future. These were the to these findings. These were the findings of my preliminary stage of my work. After this, I will go for the synthesis of silver nanoparticles, which were green synthesized with the leaves of Catharanthus roseus. So these silver nanoparticles will be incorporated into the cotton fabrics. These fabrics will be applied in the medical textiles such as gloves, masks, and surgical gowns and wound dressings and bandages. So that's all. This is my project. In the study, I have choose the Catharanthus roseus plant because of their high antibacterial activity, anti-diabetic activity, antioxidant, anti-cancerous, and mainly wound healing properties. And I use silver nanoparticles in this study because combining other metal nanoparticles, it provide the high antimicrobial activity and stability and high electrical conductivity wound dressings. So that's why I took the Catharanthus roseus plant and silver nanoparticles in my study. That's all. This is all. This is my study. Thank you. மேம் இல்லை இருங்க, ஆர்டராக தான் இருக்காங்க. k.pdf ஏற்கனவே வந்தோம். அவங்களோட கையில் ஒன்று வெளியே நிற்க சொல்லுவோம். எதுப்பா ஓபன் பண்ணி அது இல்லைங்கிற சரி எது அவங்கவுங்க பேரை சேவ் பண்ண சொன்னா இப்படி பண்றீங்க நீங்க. அவங்கவுங்க பேர்ல தானே சேவ் பண்ணணும். மெயில் ஓபன் பண்ணி விடுங்க கான்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாப் ஷேரிங் போட்டு செல்வி, அப்பதான் மெயில் ஓபன் பண்ண முடியும்.
இதுமா வெளில டவுன்லோட் பண்ணிவிட்டு செல்வி. இதுப்பா சிவகுமார் ஒரு நிமிஷம் சர்ச் கீழே வசதி வரும் பண்ணி இதுவா இங்க இருக்குங்க. பிபிடியா டவுன்லோட் பண்ணி விட்டுரு செல்வி. இங்கே இதானா டவுன்லோட் பண்ணி விட்டுரு. அதே மாதிரி மேலே கொஞ்சம் போ செல்வி. இது இல்ல இது 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 அது போ மேலே போ செல்வி. கையிட்டு செல்வி நிமிஷம் மேலே. செலக்ட் வேற ஆயிடுச்சு எங்கேயோ. பேக் ஐயோ பேக் கொடுத்து இல்லாட்டி ஒவ்வொருத்தரும் புக் ஓப்பன் பண்ணிக்கலாம் மெயிலே அப்படி இல்லைன்னா மெயிலுக்கு போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவளை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டுங்களா? எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சது. ஒரு 3 தான் இல்லை. எல்லாத்தோடது இருக்குது. இப்போ எல்லாத்தோடது இருக்கு. ஓகே தான். சார்ட்ஸ் யாரு இந்தம்மா அவனோட ஓப்பன் பண்ணிட்டு எது மோனோட்டு அலசுக்காக இது எது உன்னோட பேட்டு மேம் இங்க இருக்கு இங்க இங்க இருக்கு. இருக்கா? எஸ் சபிதா இங்க இருக்கு. லீடர் ஓப்பன் பண்ணா இதானே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் தெரியுமா? இது இல்ல ஜன ஹோலோகிராம்னு நீ தானே போய் இதுதானே சொன்ன மேம் ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன் அதில் க்ளோஸ் பண்ணி விட்டு அது இதுதானே இதுதான் மேம். இதுதானே உன்னோட எஸ் மேம். படோ இதுதானே வெஜிடபிள்ஸா? இல்ல மேம். கௌஷிகா என்ன பேருப்பா? பிபிடியா? எஸ் மேம் பிபிடி. இதா நோ மேம் இது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த மெயில ஓபன் பண்ணி எஸ் அடுத்து யாரு பார்க்கணுமா? அந்த ஃபைலுக்கு ஆக்சுவலாக எக்ஸ்டென்ஷன் இல்லை போல இருக்கு. நீங்கள் எக்ஸ்டென்ஷன் சேவ் பண்ணிக்கோங்க. இல்லை பிபிடியில் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும். சபிதா பேரில் வந்து எக்ஸ்டென்ஷன் வரல, இல்லை இமேஜ் தெரியல ஆக்சுவலாக ஐகான். அந்த சிஏன்னு வருதுல்ல, அதுக்கப்புறம் டாட் பிபிடி போட்டு பாருங்க. ஃபைலை ரீநேம் பண்ணி பாருங்க. ஃபைலை ரீநேம் பண்ணி பாருங்க. அதான் ரீநேம் அன்னோன் ஃபைல் டைப் சொல்லிச்சு. ஒரு ஃபைல் வேற அன்னோன் ஃபைல் வருது. ஓப்பன் ஆகும். என்ன ஃபைல் நேம் சொல்? அபியோகா இப்போ டக்குனு இது இதானே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ப்ளீஸ். Good morning to all. I am Abhiyoga from second MSc Microbiology. வாலண்டியர் தான் My presentation is about eco-friendly phytosynthesis of silver nanoparticles from Cassia Vestula and the potential biomedical application. The aim of the research is about emergence of multi-drug resistant pathogens become most significant public healthcare issue and treating respiratory tract infection. These reasons make the search for alternative biomedicinal plant as an microbial agents. For this study, we use Cassia Vestula as an plant source. In Tamil, it is called Sarapunjai. In Ayurvedic medicine, which is known as Arak Veda, which means disease killer. To determine a new antimicrobial product, Cassia Vestula leaves were collected in and around Tirupur region and grinded by using sterile blenders. And bioactive compounds were extracted by using hot aqueous as a solvent system. Bioactive compounds are nothing but these are the components which is present in plant leaves. These are the components which is responsible for the antimicrobial property of the plant leaf. The bioactive compounds were identified by using preliminary phytochemical analysis, which revealed the presence of alkaloids, carbohydrates, flavonoids, saponins, tannins, and phenols. And the bioactive compounds were separated by using 2 different chromatography techniques. For thin layer chromatography, we use methanol, acetic acid, and water as a solvent system. For column chromatography, we use hexane and ethyl acetate as a solvent system. The separated bioactive compounds were identified by using FTIR analysis, which revealed the presence of various functional groups such as alcohols,
phenols, alkanes, alkenes, nitro compounds, and alkyl halides. Then we synthesize silver nanoparticles from plant extract by using green synthesis method. Formation of silver nanoparticles are indicated by color change from pale yellow to dark brown. The synthesized silver nanoparticles was characterized by 4 different techniques. The first one is UV absorption spectrophotometer, which revealed highest peak at 450 nanometer, which revealed the formation of silver nanoparticles from silver ions. Next, we performed zeta potential analysis to determine the stability of green synthesized silver nanoparticles. Which revealed green synthesized silver nanoparticles are high stable in nature. The results were compared with chemically synthesized silver nanoparticle. Then the size of the nanoparticle were determined by using dynamic light scattering method, which revealed the size of silver nanoparticle as 110 nanometer. Due to the presence of plant extract and the surface of silver nanoparticle, the size of the silver nanoparticles are increased. Here we compare the results with chemically synthesized silver nanoparticles. At last, we perform FTA analysis to detect the presence of functional groups, which reveal the presence of alcohols, phenols, alkanes, alkenes, nitro compounds, and alkyl halides as same as plant extract functional groups. Here we confirm nanoparticles are synthesized from plant extract. At last, we perform antibacterial activity of green synthesized silver nanoparticles against methicillin resistant Staphylococcus aureus. Here, highest zone of inhibition were obtained by green synthesis of silver nanoparticle. The overall outcome of the study revealed that application of silver nanoparticles against respiratory tract infection causing give highest zone of inhibition. This study is an indication that Cassia fistula along with silver nanoparticle act as an effective agent to treating a respiratory tract infection causing human pathogens. Uh, this is my study. Hope you understand. In our future studies, we will exploit for the development of new antimicrobial product by using Cassia fistula and silver nanoparticles. Thank you. ரத்தி ரத்திஷா இருக்குதுடா இதுவா இல்ல ரத்தி ரத்திஷா முடிஞ்சிருச்சுமா? முடிஞ்சிருச்சு. பாக்ஸியா ஏய், வா. சரி மெயில் ஓபன் பண்ணி வா உன் மெயில்ல இது பாருங்க அனுப்பியிருப்பில் எதுன்னு சொல்லு. சீக்கிரம் மெயில் அனுப்பிச்சியா இல்லையா? மெயில் அனுப்பி எனக்கா ஒருத்தர் இருக்கிறத எடுத்து இருக்கிறத எடுத்துக்கலாம். சரி சரி. நான் எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டேன் நான். வேறவே காணோம். நெக்ஸ்ட் பர்சன் நீங்க அங்க யார் அப்படிதாங்க மேம் கூப்பிட்டு இருக்கோம். பேர் சொல்லிட்டா நேம் என்ன? ஃபைல் நேம் என்ன? அழகு கருக்கு அழகு சுதாவா? அழகு சுதாவா? இந்த ஹெட்ஃபோன் போட்டு இதுவா? உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீ பாட்டுக்கு பேசிட்டு. Good morning, ma'am. I'm Arishita from First District, and my topic is automatic irrigation system. Prevention is better than the topic is based on save water and save future. Small irrigation water working process. In IoT device, வந்து நம்மளோட phone ல This is Vilya. This is an overall instruction. See, just list what is your problem statement. என்ன problem? அதுக்கு என்ன நீங்க solution? That is enough. It doesn't mean that you have to present complete இது. அது எங்களுக்கு தேவையில்லை. என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுங்க, அதுக்கு நீங்க என்ன சொல்யூஷன் கொண்டு வரீங்க. எனக்கு ப்ரீஃப் வர போதும். ரொம்ப டீடைலா படிக்கணும், அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை. இதுதான் மித்தவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ. எக்ஸ்பிளைன் பண்ணு. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. connect an IoT device. நம்மளோட மொபைல் ஃபோன்ல வந்து இந்த IoT device வந்து வயர்லெஸ்ஸாக வந்து கனெக்ட் பண்ணுறோம்.
அந்த நெக்ஸ்ட் வந்து இந்த டிவைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே சாயிலோட மாய்ஸ்சர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணி நம்மளோட ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அல்லது மெசேஜ் மூலியமாக வந்து பிளான்ஸ் வாட்டர் நம்ம வந்து அடுத்து நம்ம ஃபோனில் வந்து மோடை வந்து ஆன் பண்ணிட்டோம்னா வாட்டர் வந்து டைரெக்டாக சப்ளை ஆகும். நெக்ஸ்ட் வந்து மோடை வந்து ஆஃப் பண்ணினா வாட்டர் சப்ளை வந்து கட் ஆகும். அண்ட் அடிஷ்னலாக வந்து இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணி இது ஆன் பண்ணுறோம் ஆஃப் பண்ணுறோம். அந்த ஃபியூச்சரில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த டிவைஸை டைரெக்டாக ஆன் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணுற மாதிரி அந்த சிஸ்டம் அந்த டிவைஸ் வந்து கொஞ்சம் தேங்க்யூ. ஆஷிக் குமாரி போட்டிருக்காங்க, பேர் மாத்தி போட்டிருக்காங்க. சரிடா சொல்லு, எந்த ஃபைல் நீ அனுப்புற ஃபைல் இது? ஜீஷாக்கு அப்புறம் வரும் இல்லையா அதுல ஆஷிக் குமாரி. எதுப்பா இதுவா? இதுவா? சரி நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் சுபித்ரா இருக்கா? இதுவா? சுபித்ரா. எஸ் ஓகே. இதுவா? நோ ஓகே. மெயில் பண்ணு. எஸ் மேம். ராஜமணி இதுவா? இதுவா? நோ மேம். டைப் பண்ணி பார்க்கலாம் மேம். சர்ச் பாரு என்ன தெரியுது. இது ப்ளேஸ் வரமாட்டேங்குது. இல்ல மொபைல் பாரு. இதுவா? நோ மேம். சுபித்ரா நான் தயார் ராஜு மேம் கமிஷன். அவங்க அனுப்பியிருக்காங்களா? எஸ் மேம். ராஜு மேம் கமிஷன். கேர்ளை கூப்பிட்டுலாம். வெறுக்கலாம் பார்ப்போம். இது யாருதுமா? அது என்ன ஃபைல் நேம் அப்படி? நெக்ஸ்ட் இது மேம். சரி மேம். இது யாருதுமா? நெக்ஸ்ட் வாங்க. போடுறேன் மேம். ஹரிப்ரியா நெக்ஸ்ட். இந்த ஸ்லைடு யாரோ வாங்கணும். உங்களோட எதுவும் Good morning, ma'am. Good morning, ma'am. I'm Disha from 2nd BP. So I'm currently working under a Forever Living product. So if you are facing challenges in business, so adults are facing many more challenges in business. So for freshers mainly, if they want to fulfill their dreams, they can work under a network marketing company. So FLP is a network marketing company. So India stands in the 19th position in the network marketing company, as you can see in the PDF. So the founder of this organization is Greg Morgan, introduced in 13th of May 1978. So after his death, Greg Morgan took all over his control towards the business. So now in India, Mr. Harish Shingla sir is working as a manager in the Forever Living products. So the main facts about India is there are 19 main offices in the India about FLP products. And the main, so the first FLP products of so the head office of India, so Forever Living Products is located in the Mumbai. They introduced in the 2000th year.
So FLP has received four certificates. So the first certificate is IASA certificate, which means International Aloe Science Council, which means they use the best aloe vera gel in the world. So the aloe vera gel is called the Barbadomus member. This is the most rare and very beneficiary aloe vera gel found in the country. So the second certificate is kosher certificate, which means they use the best aloe vera gel and they use in every product. So 99% of 9% of aloe vera gel is used in every kind of product. So cruelty free means there is no harm in the products, no animal harm is done in the FLP products. So next is halal product. So there is no caste, no religions is allowed in here. Every kind of people and at any time can join the product. So the products are for immunity, weight management, daily skincare, Sonia daily skincare, weight, heart care, joint care. Every kind of products are available in this. Thank you. நேம் என்ன? தன்யஸ்ரீ நெக்ஸ்ட். லவுடரா பேசுங்க. நான் எடுத்துருக்க டாபிக் வந்து பீஸ் மேக்கர். இது வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கும். இது வந்து ஹார்ட் அட்டாக் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருவாங்க. இந்த டிவைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ரேடியேஷன் மூலமாகவும் கிளினிக்கல் மூலமாகவும் நம்ம கொண்டு வரலாம். அப்புறம் வந்து இது வந்து 7 to 10 years வரைக்கும் இதை இன்சர்ட் பண்ணி பண்ணலாம். கொஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த டிவைஸ் வந்து 15 years எக்ஸ்பேண்ட் பண்ணி அது ஸ்கேனிங் சரி, ஓகே, ஸ்கேன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வாமா, தன்யஸ்ரீ. ஃபேப்ரிக் வேஸ்ட் ரீசைக்ளிங் யாரு? புரிஞ்சுக்குமா? அவாய்ட் பிளாஸ்டிக் பற்றி பேச போகிறேன். அவாய்ட் பிளாஸ்டிக் அப்படிங்கும்போது பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக நம்ம வந்து பேம்பூ டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். பேம்பூ டிஃபன் பாக்ஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து நமக்கு லோ காஸ்ட் அந்த 30 rupees தான் அந்த பாக்ஸ் வரும். அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். பிளாஸ்டிக் பாக்ஸ் அப்படிங்கும்போது கெமிக்கல்ஸ் வந்து நிறையா இதாகிறதுனால நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பிளாஸ்டிக் பேட்ச் வந்து அதே மாதிரி பிளாஸ்டிக் பேட்ச் அப்படின்னா நம்ம பயோக்ளே வந்து யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்துட்டு நம்ம எங்கேயாவது தூரமாக போகும்போது கேரி பண்ணிக்கிற விதமாக தான் இந்த பிளாஸ்டிக் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து எடிபிள் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். வாட்டர் பாட்டிலுக்கு பதிலாக நம்ம வந்து எடிபிள் வாட்டர் யூஸ் பண்ணலாம். அதே வந்து பிஸ்கெட் கப்ஸ் வந்துட்டு நம்ம பிளாஸ்டிக் கப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஸ்கூல் காலேஜஸில் வந்து நம்ம ஃபார்மலாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது இந்த பிளாஸ்டிக்கோட யூசேஜ் வந்து கம்மியாகும். பிளாஸ்டிக்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அதை வந்து யூஸபிளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பஸ்ஸஸில் இருக்கிற பிளாஸ்டிக் ஃபீடிங் அந்த மாதிரி நம்ம வந்து வேறு எதுக்காவது வந்து அந்த பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நம்மளோட மெயின் தீம் என்னவா இருக்கும் அப்படின்னா அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ். மொத்தமாக நம்ம பிளாஸ்டிக்ஸை வந்து இந்தியாவிலேருந்து அழிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தீம். செல்வி ஃபேப்ரிக்
அது யாருக்கு எழுப்பு சீக்கிரம் குட் மார்னிங். என்னோட ப்ராஜெக்ட் வந்து ஃபேப்ரிக் வேஸ்ட் ரீசைக்ளிங். ஈச் இயர் வந்து 2 மில்லியன் டன்ஸ் ஃபேப்ரிக் வந்து வேஸ்ட் ஆகுது. இந்த ஃபேப்ரிக்ஸ்லாம் வந்து கடைசியில் போன லேண்ட் யூஸ் ஆகிட்டாங்க. நம்ம இந்த ஃபேப்ரிக் வேஸ்ட் ரீசைக்ளிங்கை குறைக்கிறதுக்கு வந்து அப்சைக்ளிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேப்ரிக் வேஸ்ட் ரீசைக்ளிங் குறைக்கும். அப்சைக்ளிங் என்னன்னா ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட் வந்து ஒரு நியூ ப்ராடக்டாக மாற்றுறது, அது பேர் தான் அப்சைக்ளிங். இது வந்து ஏற்கனவே இருக்க டெனிம் வேஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து பேக்ஸ் ஆகும், மேட்ஸ் ஆகும், ஷூஸ் ஆகும் பண்ணலாம். இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னா இது வந்து பொல்யூஷனை லேண்ட் யூஸ் போகாமல் தடுக்குது. நியூ ஃபேப்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ண வேணாம். காட்டன் மறுபடியும் காட்டன் இது பண்ண வேணாம். இருக்க ஃபேப்ரிக் வேஸ்ட்டே வந்து மறுபடியும் கிரைண்ட் பண்ணி அதுலேருந்து யான்ஸ் பண்ணி அப்புறம் அந்த யான்லேருந்து வந்து ஃபேப்ரிக் பண்ணிக்கலாம். இதால் வந்து எனர்ஜி வாட்டர் இதெல்லாம் வந்து ரொம்ப சேவ் ஆகுது, பொல்யூஷனையும் தடுக்கலாம். இது வந்து ஒரு நியூ எக்கனாமிக் பெனிஃபிட், நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து இந்த ஃபேப்ரிக் வேஸ்ட் தான் வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து வந்து 2027 இதோட இண்டஸ்ட்ரி வந்து 7% க்ரோத் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் வந்து ஃபேப்ரிக் வேஸ்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். நிறைய பெரிய பெரிய பிரான்ச்சும் ஃபேப்ரிக் வேஸ்ட் ரீசைக்கிள் பண்ணி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பார்த்து அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் யூரோப்பியன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்த ஃபேப்ரிக் வேஸ்ட்டுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னா நம்ம கலெக்ட் பண்ணுற வேஸ்ட்டில் வந்து எது வந்து இன்ஃபெக்ஷனாக இருக்குது, எந்த இடத்துலேருந்து என்னென்னலாம் வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி கரெக்டான டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து இல்லை. இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணால் கண்டிப்பாக ஃபேப்ரிக் வேஸ்ட் ரீசைக்கிள் வந்து நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது. தேங்க்யூ. ஃபைல் நேம் சொல்லுங்க. பேர் சொல்லணும். தனியா காணும் மேல செல்வி மேல டவுன்லோட் பண்ணிட்டுவே தனியா இதானே குட் மார்னிங் மேம். ஸ்மார்ட் வாட்சில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆகுது. இது நம்ம ஸ்மார்ட் வாட்ச் வந்து டிஸ்டன்ஸுக்கு இப்போ வந்து வியர் பண்ணிக்கலாம். இது எப்பவுமே நம்ம ஸ்மார்ட் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறதுனால இது வந்து யூஸர்னால இன்கமிங் கால்ஸ், இமெயில்ஸ் எல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லா அப்ளிகேஷன்ஸ்லேருந்து வந்துடுது. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணோம்னா நம்ம ஹெல்த் கண்டிஷன்லாம் செக் பண்ணிக்கலாம். என்னென்னா நம்ம பிளட் ப்ரெஷர், அப்புறம் ஆக்சிஜன் லெவல், வாட்டர் லெவல் இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதே ஃபியூச்சரில் எப்படி வந்தோம்னா நம்ம பேண்டு அப்படிலாம் இல்லாமல் அந்த டிஸ்பிளே வந்து ஸ்க்ரீன் மட்டும் வரும். அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னா இப்போ எப்படின்னா அதுவும் இப்போ வந்து டிஸ்டன்ஸுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். அதை வந்து டாக்டர் கூடலாம் கன்சல்ட் பண்ண முடியாமல் வர சூழ்நிலைனால நம்ம இதை வந்து ஒரு கேப்சூல் மாதிரி தருவாங்க. அதை பயோசென்சார் வச்சு நம்ம டேப்லெட் மாதிரி சாப்பிட்டோன்னே நம்ம 1 வீக்கில் வந்து அந்த டேப்லெட் வந்து இது வெளியே வரும். அந்த பயோசென்சார் வெளியே வந்தோடனே நம்ம பாடி கண்டிஷன் வச்சு நம்ம ஹெல்த்தெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதுதான் ஸ்மார்ட் வாட்சோட ஃபியூச்சரில் வந்து இது மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரும் ஸ்மார்ட் வாட்ச். எதுடா இதுல இருக்கிறவங்க யாரவா நீ வாடா ஃபைல் நேம் என்ன? ஃபைல் நேம் சொல்லுவா. இந்த ஆஷிகுமாரி அம்மா செல்வி ஆஷிகுமாரி ஓபன் ஏதோ ஃபைல் சொல்றாங்க. 2023 இதுவா செல்வி ஆஷிகுமாரின்னு ஃபைல் இருக்கான்னு பாரு. ஆஷிகுமாரினே இல்லைங்க. ஃபைல் நேம் எங்கடா? இதுவா யூ ஆஷிகுமாரி பேர் கரெக்டா சொல்லுங்கல. ஏல போய் தேடிட்டு நாங்க ஏல தொலாவோம். சொல்லு அடுத்த நேம் ரெடியா? Ma'am, sir. Ma'am, I want to say about to save birds from tower radiation. To save birds from tower radiation.
by creating the birds feeding places like chabutra. Chabutra to feed bird, elaborative place to feed birds feeding place to rest and to take food, water, and to take tree, usually under a tree or beside any body of water like lakes. These places can be like say to டவர் ரேடியேஷன் வந்து உள்ள பேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ரேடியேஷன்னால அது ரொம்ப எஃபெக்ட் ஆகி அதோட இம்யூன் டேமேஜ் இன் எக்ஸோ ஸ்கெலட்டன்ஸ் மைக்ரோ எக்ஸ் எல்லாமே எஃபெக்ட் ஆகுதுங்க சார். ஸோ நம்ம என்ன சேஃப்டி மெஷர் எடுக்கலாம்னா அதுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் வந்து மேக் பண்ணலாங்க சார். இப்போ வந்து எலாபரேட்டிவ் பிளேஸ் லைக் கபூத்ரா வந்து ரிவர் சைட் பிளேசஸ் பண்ணோம்னா இப்போ டவர் ரேடியேஷன் வந்து நம்மளுக்கும் ஈஸியாக பீப்புள்ஸ்க்கு ஈஸியாக ரேடியேட் ஆகும். அதே மாதிரி பேர்ட்ஸ் வந்து சேஃப்டியான பிளேசஸ்லையும் இருக்க முடியும் சார். இப்போ வந்து ரிவர் சைட் நம்ம பில்ட் பண்ணோம்னா இப்போ பீப்புள்ஸ்க்கும் ஒரு வசதியாக இருக்கும். இந்த மொபைல் சிக்னல்ஸ் வந்து மேக் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு வந்து பேர்ட்ஸ் ஃபீடிங் பிளேசஸ் வந்து கிரியேட் பண்ணோம்னா பேர்ட்ஸுக்கு வசதியாக இருக்கும் சார். இப்போ வந்து ஹியூமன் இருக்கிற லிவிங் பிளேசஸில் வந்து இந்த மாதிரி ஃபீடிங் பிளேசஸ் வந்து கிரியேட் பண்ணோம்னா 18+ ஏஜ் இருக்கிற இப்போ நான் ஆக்சிடென்ட்லி மார்னிங் தான் ஒரு நியூஸ் கேட்டேன். பேர்ட்ஸ் வந்து நம்ம ஹியூமன் இருக்கிற லிவிங் பிளேசஸில் வந்து ஃபீட் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து லங்ஸ் டிசீசஸ் வந்து ஈஸியாக பாஸ் ஆகும் பீப்புள்ஸுக்கு வந்து. இப்போ வந்து 18+ ஏஜஸ் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து டெத் ஆகிடும். கபூத்ரா by feeding kabutra in human places. So we can feed birds in open places like river, lake, or a resort or a park to feed them in a elaborative place. So டவர் ரேடியேஷன் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து டவர் மேலே வந்து கூடு கட்டி அது இருக்கிறனால அதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வருது. அது ரொம்ப நிறைய பேர்ஸ் வந்து இறந்து போகுது. ஸோ வி கேன் இது வந்து என்னோட ஓன் ஐடியா. நம்ம டவர் ரேடியேஷன்ல வந்து எப்படி வந்து பேர்ட்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அது டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு மெயின் வந்து அதோட வாட்டர், அதோட ஃபுட்டு, அது வந்து இருக்கிற பிளேசஸ் வந்து அது ரெஸ்ட் எடுக்கிறது தான் மெயினாக. ரெஸ்ட் எடுக்கிறது தான் டவரில் போய் அது வந்து கூடு கட்டி இருக்குது, அதை ஃபீட் பண்ணுது. ஸோ வி கேன் லைவ்லி சே திஸ் எக்ஸாம்பிள். நான் என்னோட போஸ்டரில் வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அது வந்து ராஜஸ்தானில் தான் மேட் ஆயிருக்கு. அண்டர் 5,000 rupeesலேயே இந்த மாதிரி பேர்ட்ஸ் ஃபீடிங் பிளேசஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதை ஃபீட் பண்ண வைக்கலாம். ஸோ அது ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பிளேஸ் நம்ம கிரியேட் பண்ணோம்னா டவர் சைடு வந்து போகிற பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேர்ட்ஸ் ஃபீடிங் பிளேசஸில் வந்து இதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வாழ வைக்கலாம். ஸோ நம்மளுக்கும் வசதியாக இருக்கும், அது மாதிரி பேர்ட்ஸுக்கும் வசதியாக இருக்கும். நம்ம கோடிக்கணக்காக செலவு பண்ணி மொபைல் சிக்னல்ஸுக்காக இந்த டவர்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறோம். அதே வந்து ஒரு 5,000 இல்லைனா 10,000 செலவு பண்ணி இந்த மாதிரி பேர்ட்ஸ் ஃபீடிங் பிளேசஸ் சபுத்ரா இந்த மாதிரி நிலையத்தெல்லாம் கிரியேட் பண்ணோம்னா நம்மளுக்கும் யூஸ், பேர்ட்ஸும் நல்லா வாழ முடியும். ரேடியோ வேவ்ஸ்லேருந்து அதுவும் கொஞ்சம் தள்ளி இருக்க முடியும். நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஃபீட் பண்ண முடியும். தேங்க்யூ சார். தன்யாவா நெக்ஸ்ட் இது ஆஷிகுமாரி சரி ஆஷிகுமாரி. ஆமா செக் பண்ண லவுடா பேசணும். மைக் அங்க கேட்கும் நல்லா பேசு. நல்லா இருக்கு.
Anti-sleep alarm used for keeping car drivers away. Next year. இதுவா ரெண்டு இருக்கு இது ஒன்று இதான் ஒன்று ஜிபிஎஃப் ரெண்டு போச்சு ஓப்பன் ஆகுது ரீசெட் பண்ணுடா ரீசெட் பண்ணி பரவாயில்ல தான் பேச சொல்லு சொல்லு எது சொல்லு ஆஷிகுமாரி எங்க இருக்கா லாஸ்ட்ல தனியா தானே தனியா என்ன பேர் ஏப்பா இது மேல ஆஷிகுமாரி பண்ணிட்டாங்க இதுல இருந்தா அதாவது வாட்ஸ்அப் போட்டு வேணா செல்வி மெயில் அனுப்பிச்சிருக்காங்களா மெயிலுக்கே போ வாட்ஸ்அப் அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியாது மெயில் தான் அனுப்புவாங்க மெயில் அனுப்பிட்டாங்க டவுட் பண்ணிட்டோம் செல்வி நம்ம அனுப்பி டவுன்லோட்ஸ்லயே பாருங்க சசிரேகா இருக்கு பாருங்க அவங்கள வர சொல்லுங்க சசிரேகா வாப்பா நீ கையில ரீசெட் பண்ணுங்கம்மா பேர் கரெக்டா போட்டு ரீசெட் பண்ணுங்க மேல வந்துருல ஓபன் பண்ணிடலாம் நான் ஃபைல் தான் அனுப்பணும் வாட்ஸ்அப்ல அனுப்பாதீங்க சரியா ஸ்ட்ரைட் பண்ணுப்பா Good morning, sir. Good morning, sir. I'm Sasireka. I'm Sasireka from second MSCCS. My topic is data visualization for crime rate analysis in India. So, particularly, crime na preventing better than cure. So, enna panna preventing crime is better than occurring. How the crime has been occurred back and the crime has been occurred. So, particularly crime idu mari nadakudhu India fulla engala இந்தியா ஃபுல்லா எங்கெல்லாம் கிரைம் நடக்குது பர்டிகுலரா எந்த ஏரியால நடக்குதுன்னு சொல்லிட்டு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறேன் சார். ஸோ இந்த டேட்டா எங்க நான் கலெக்ட் பண்ணிருக்கேன் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோல இருந்து கலெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இது இந்த ரெக்கார்ட் இந்த டேட்டா கலெக்ஷன் நான் அங்க இருந்து பண்ணிருக்கேன். ஸோ இந்த டேட்டா கலெக்ஷன்ல இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன் ஸோ சார்ட் அவுட் பண்றப்ப ப்ரீ ப்ராசஸ் ஸ்டெப்ஸ்ல யூஸ் பண்ணி ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நான் டீக்ரேட் பண்ணிருக்கேன் சார் அன்வான்ட் டேட்டாஸ் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் டேட்டா அனாலிசிஸ் பண்ணதுல பர்டிகுலரா எந்த டேட்டாஸ் அக்யூரேட்டா இருக்கு எந்த கிரைம்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா அந்த ரெக்கார்ட் மேம் இந்தியா ஃபுல்லா எங்க அதிகமான பிளேசஸோ இருக்கும் மேம் மேல எஸ் மேம். So which is the states with the most number of crimes ன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேஷ் தான் இப்போ 2023ல பார்த்தா கரண்டா உத்தரப்பிரதேஷ் தான் ஹையஸ்ட் கிரைம்ஸ் இருக்குங்க சார். ஸோ என்னோட வெப் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ டேட்டா கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். டேட்டா கலெக்ஷன் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணிட்டு அனாலிசிஸ் பண்ணதுல விஷுவலைஸா இப்போ ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டா செட்ஸை பார்க்கறத எக்ஸல்ல ஸோ விஷுவலைஸா பார்த்தா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு. ஸோ நான் இங்க இருந்து பார்த்துக்கேன் டாப் 10 சேஃபர் சிட்டிஸ் இன் இந்தியான்னு பார்த்தா சேஃபர் சிட்டிஸ்ல கொல்கத்தா இருக்கு. ஸோ அனாலிசிஸ் பண்ணதுல கொல்கத்தா ஹைதராபாத் மும்பை டாப் 10ல ஃபர்ஸ்ட் கொல்கத்தா செகண்ட் ஹைதராபாத் அடுத்து மும்பை புனே சூரத் அகமதாபாத் சென்னை. ஸோ சென்னை 7th பிளேஸ்ல இருக்கு தமிழ்நாட்டுல. ஸோ அண்ட் தென் கிரைம்ஸ்னு எடுத்துட்டா ஏன்ஷியன்ட்ல ஸோ 100 இயர்ஸ்க்கு முன்னாடி கிரைம்ஸ்னா பர்டிகுலரா ஃபேமிலி கோர்ட்ஸ் இல்லாட்டி ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ்க்காக நடக்கும். நவடேஸ்ல கிரைம்ஸ் டிஃப்ரெண்டான கிரைம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ டவுரி உமன்ஸ்க்கு அகேன்ஸ்ட் கிரைம்ஸ் ஸோ கிட்ஸுக்கு அகேன்ஸ்டான கிரைம்ஸ் நிறைய கிரைம்ஸ் இருக்கு. ஸோ பர்டிகுலரா பார்த்தா 2023ல கிரைம் ரேட் பாப்புலேஷன் இந்தியா ஸோ 1 lakh பாப்புலேஷன்ஸ்ல இவ்வளவு கிரைம் நடக்குது. ஸோ ரேப் 3.3% அண்ட் கிட்னாப்பிங் 5.1% நடந்திருக்கு. ஸோ இது நான் அனலைசிஸ் பண்ணதுல நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோல இருந்து அனலைசிஸ் பண்ணதுல இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு. ஸோ அதுல நான் பை சார்ட் கிரியேட் பண்ணதுல டெத் பை ரோட் ஆக்சிடென்ட் 7%, அதுக்கடுத்து கிரீவியஸ் ஹர்ட்ஸ் 4.5%. ஸோ கலவரம் அது 2.1%. தேர்ட் பர்டிகுலரா தெஃப்டும் அதுக்கப்புறம் கிரைம் அகேன்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் உமன்ஸ் தான் அதிகமா இருக்கு. இதுல படி பார்த்தா ஸோ இந்த ரேஷியோ படி பார்த்தா ஸோ கிரைம் அகேன்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் 2017-18ல ரொம்ப அதிகமா இருக்கு. பர்டிகுலர் எந்த ஏஜஸ்னா 16 அப் டு 16-18 தான் அதிகம்.
16ல இருந்து 18 அதிகமா இருக்கு. ஸோ இது பாய்ஸ், இது வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். சைல்டை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு பார்த்தா வந்து கேர்ள்ஸ் வந்து அதிகமான அஃபென்ஸ் அபியூஸ் ஆகுறாங்க. ஸோ இது வந்து சென்னையோட ரிப்போர்ட். ஸோ சென்னையில வந்து 4,465 கேசஸ் நடந்திருக்கு பர்டிகுலரா. ஸோ வந்து இந்த ஆப்ஸை பத்தி இந்த வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்றங்காட்டி கிரைம்ஸை வந்து ஈஸியா வந்து அனலைசிஸ் பண்ணிடலாம். அனலைசிஸ் பண்ணிட்டு இது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் பப்ளிக் யூஸ், ஃபார் த கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ வியூவா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும் சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் யாருமா? சுபித்ரா ஃபைல் இருக்கா? ஃபைல் இருக்கா? ஃபைல் மெயில்ல சென்ட் பண்ணி சுபித்ரா இருக்குது. சுகித்ரா SUKI மெயில்ல தான் அனுப்புங்க. இதுவா? அதே Good afternoon, sir. This is Sutra M. Sugita from Sagar SSCA. My topic is cyber defamation in social media. Cyber defamation அப்படிங்கிறது என்னன்னா சோஷியல் மீடியாவை வந்து ஈஸியாக ஹார்ம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு அனானிமஸ் யூசர்ஸ் வந்து பப்ளிக் யூசர்ஸை வந்து ஹார்ம் பண்ணுறது, இல்லைன்னா வந்து அவங்க ரெப்புடேஷன்ஸ் வந்து டேமேஜ் பண்ணுறது தான் வந்து சைபர் டிஃபமேஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து இது வந்து சோஷியல் நெட்ஒர்க்கில் வந்து இது வந்து இந்த கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது டே பை டே. இது வந்து லேட்டஸ்ட்டாக அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மூலமாக இது வந்து நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் இது கண்டுபிடிச்சிருக்கோம் சார். இப்போ டிஃபமேஷன் வந்து எப்படி வந்து வருது அப்படின்னா, ஒரு அனானிமஸ் யூசர்ஸ் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றாங்க. அது வந்து சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்றாங்க. அந்த பப்ளிஷ் பண்ணோன்னே வந்து பப்ளிக் கன்சர்ன், இப்போ வந்து அந்த ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் வந்து சென்சிட்டிவா இருந்துச்சுன்னா அது கன்சர்ன் பண்றாங்க, இல்லைன்னா நெக்லிஜென்ஸ் பண்றாங்க. இப்போ வந்து அந்த கன்சர்ன் பண்றதுனால வந்து அவங்க பப்ளிக் யூசரோட இமேஜ் வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து அந்த கண்டென்ட் வந்து மால்சிஷியஸா இருக்கு சார். தென் வந்து இப்போ வந்து ஹேக்கிங் எப்படி வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணுறதுலேருந்து செக்யூர் பண்ணுறது அப்படிங்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. தென் வந்து கீப் ஆன் அப்டேட்டிங் அவர் OS சிஸ்டம்ஸ். தென் வந்து நம்ம ஆன்டிவைரஸ் செக்யூர் டிவைஸ் வந்து ஆன்டிவைரஸ்லேருந்து நம்ம வந்து செக்யூராக வச்சுக்கணும். தென் வந்து ஆன்லைன் அக்யூசேஷன், வீடியோ கால்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து தனியாக அட்டென்ட் பண்ணக்கூடாது. தென் நம்ம வெப்கேம் வந்து ஆல்வேஸ் கனெக்டடாக இருக்கக்கூடாது. தென் சோஷியல் மீடியாவில் வந்து எப்போ கான்சியஸாக இருக்கணும், நம்ம என்ன ஷேர் பண்ணுறோமோ அது கான்சியஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எந்த லிங்காக இருந்தாலும் அன்னோன் லிங்க்ல வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணக்கூடாது. அன்சால்டட் கால்ஸ் எல்லாமே வந்து அட்டென்ட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருக்கணும். ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். சென்சிட்டிவ் டேட்டா லைக் ஆதார் கார்டு நம்பர், பேன் கார்டு நம்பர் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் இந்த வந்து ஹேக் பண்ணுறது வந்து ஹேக் பண்ண முடியாது, செக்யூர்டா இருக்கலாம். தென் வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆப் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் சார், சைபர்ஹுட் கார்ட் அப்படிங்கிறது. இந்த ஆப்போட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் வந்து நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, லாகின் பண்ணுறாங்க, ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. தென் வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. தென் மெசேஜ் போஸ்ட் ஆர் சென்ட் மெசேஜ் பண்ணுறோம், வியூ பண்ணுறோம். அப்போ வந்து ஆர்டிக்கல் வந்து நம்ம அப்லோட் பண்ணணுமே சம் அனானிமஸ் யூசர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸு, புல்லிங், த்ரெட்டனிங் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து த்ரெட்டன் பண்ணுறதுக்கு சைபர் டிஃபமேஷன் மூலமாக இந்த ஆப் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம டேட்டாஸ்லாம் வந்து ஷேர் ஆகாது தேர்ட் பார்ட்டிஸ்க்கு. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர். அது கூட வந்து இதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷனாக ஐ ரெகனைசேஷன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேவ் யூனிக் ஐ ரெகனைசேஷன், ரைட்? ஸோ அதனால் வந்துட்டு ஒரு வேரியண்ட்டாக இருக்கும், யாருக்குமே வந்து சிமிலராக இருக்காது. ஸோ வந்து நம்ம டேட்டா வந்து யாருக்கும் ஷேர் ஆகாது. ஸோ இது மூலமா நம்ம அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணிக்கலாம். யாரும் நம்ம அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ண முடியாது, த்ரெட்டன் பண்ண முடியாது. உங்களோட ஃபைலிங் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இந்த பேர் ஃபைல் நேமா சொல்லுங்க. பாரு இதுதானே, அதான் உனக்கு ஓபன் ஆகலையேடா. இங்க பாரு, ரீசென்ட் பண்ணி சொல்லுங்க. ரீசென்ட் பண்ணிட்டியா? மெயில் போ சொல்லி மெயில் பாரு, இங்க ரோகிணின்னு சொல்றேன். இங்க அனிதா இருக்கு பாரு. அனிதா அதை கிளிக் பண்ணி அதுதான் இதுதான் நம்ம உன்னோட
எனக்கு தண்ணி வேணும். Good morning, வரலாமா? Good morning, I'm Rohini from First BCAB. என்னோட டாபிக் என்ன வெதர் மானிட்டர். வெதர் மானிட்டர்னா என்னன்னா அது ஒரு பீரியாடிக் அண்ட் கண்டினியூஸ் சர்வைலன்ஸ். நம்ம வந்து அட்மாஸ்பியர் கிளைமேட்டை பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு டிவைஸ் தான். வெதர் மானிட்டர்ல வந்து டெம்பரேச்சர் அப்புறம் மாய்ஸ்சர் வெலாசிட்டிலாம் நிறையவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நிறைய காமன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தெர்மாமீட்டர், ஹைக்ரோமீட்டர், அப்புறம் ரெயின் கேஜெட். நம்ம வந்து வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஹெல்ப் மூலயமா வந்து வெதர் கண்டிஷனை தெரிஞ்சுக்கிறோம். வெதர் டிவைஸ் மூலயமா நம்ம வந்து அதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னா ஃபார்மர்ஸ் வந்து வெதர் கண்டிஷன் முன்னாடியே தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கல்டிவேஷன் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து பீப்புள்ஸ் வந்து எங்கேயாச்சும் ஃபேமிலியா பிக்னிக் போறாங்களோ இல்லை வெளியே போறாங்களோ வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அடாப்ட் ஆயிப்பாங்க. இப்போ வந்து ஃபிஷர்மேன்லாம் வந்து ஃபிஷ்ஷிங்க்கு போகிறாங்கன்னா முன்னாடியே அந்த வேவ்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ரெடி பண்ணிப்பாங்க. நிறைய ரிலீஜியன்ஸில் வந்து இப்போ ஃப்ளட்ஸ் வருது, ஃப்ளட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து நிறைய அவேர்னஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இருந்துட்டு ஏர்கிராஃப்ட்ல இப்போ நிறையவே ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி வெதர் மானிட்டர் யூஸ் பண்ணி வெதரோட கண்டிஷன் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து வெதர் மானிட்டர் டிவைஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் யாருப்பா? எங்கப்பா இது ரசூடம் இது வா, யார் இது கையில் யாருக்கும் அது இதுவா? அதுல என்னன்னா பையரும் செல்லர்ஸ் வந்து பர்சனலி மீட் பண்ண முடியாது. டிரான்சாக்ஷன் வந்து ஆன்லைன் த்ரூவா பண்ணுவாங்க. டிரான்சாக்ஷன் வந்து ஆன்லைன் வித் ஹெல்ப் ஆஃப் நெட்வொர்க். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல பார்த்தோம்னா எல்லாருமே ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றாங்க. இந்த இந்தியாவில் வந்துட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ண இயர் வந்து 1996. இப்போ வந்துட்டு ஹையஸ்ட் ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து அமேசான். நானும் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் வித் ஹெல்ப் ஆஃப் த இன்ஸ்டாகிராம் பேஜ். அதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா த காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் வந்துட்டு 14.6%. அதில் வந்துட்டு 350 மில்லியன்ஸ் 300 to 350 மில்லியன் ஷாப்பர்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஓவர் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள பண்ணியிருக்காங்க. 350 மில்லியன்ஸ் பீப்புள் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு 11% சர்வீஸ், 13% அட்வர்டைஸ்மெண்ட், 52% வந்து இ காமர்ஸ் இருக்கு. அப்போ இ காமர்ஸ் வந்துட்டு நம்ம இந்த ஜென்ரேஷன் வந்து ப்ரியாரிட்டி வந்து அதிகமாக இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜால ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நெருபா கிளாத்திங் பிராண்ட் நேம் வந்து ஃபேஷன் சர்வே இந்தியா. அதில் வந்துட்டு நான் வந்து என்ன ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன்னா லேடிஸ் டிஷர்ட்ஸ், ஒன்லி ஃபார் லேடிஸ்னா பேண்ட்ஸ், ஹுட்டீஸ், கிட்ஸ் டிஷர்ட், நைட் ட்ரெஸ் எல்லாமே வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் எப்படி மேக் பண்ணேன்னா ஒரு ஃபேப்ரிக் எடுத்ததுக்கப்புறம் ஆர்டர் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச்சிங், பிரிண்டிங், அயனிங் அந்த மாதிரி எல்லாம் பேசிஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதை வந்து ஷிப் பண்ணுறேன். இது வந்து ரீட்டைலும் பண்ணுறேன், ஹோல்சேலாகவும் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட செக் பண்ணலாம். ஸோ வந்துட்டு அதில் வந்துட்டு பர் வீக்கு வந்து 20% பேர் வந்து ஆர்டர் வந்து பண்ணுறாங்க ஆன்லைன் பிஸ்னஸில். இதே வந்துட்டு இப்போ 2 வீக்ஸ் பார்த்தோம்னா 24% பண்ணுறாங்க. இதே வந்து 1 மந்தோட வந்து ஆன்லைன் ஷிப்பிங் பார்த்தோம்னா 32% பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு இப்போ அமேசான் வந்து ஹையஸ்ட் ஆன்லைன் பிஸ்னஸ். அதில் வந்துட்டு 133 மில்லியன்ஸ் பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதே வந்து நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலயமா பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தர தேவையில்லை. இதே வந்து அமேசான் மூலயமா நம்ம பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து 1% ப்ராஃபிட் தர வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்மளே வந்துட்டு இப்போ வந்துட்டு 3% தான் வந்துட்டு பீப்புள்ஸ் வந்துட்டு அமேசான் மூலயமா வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை வந்து 52% வந்து தனியாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து லாக்டவுன் பீரியட்ல பார்த்தோம்னா வந்துட்டு லேபர்ஸ்க்கு வந்து ஒர்க்கு கம்மியாக இருக்கு. இப்போ அமேசான்ல பாத்தீங்கன்னா 133 மில்லியன்ஸ் பீப்புள் வந்துட்டு ஒர்க் பண்றாங்க. இது நம்மளே ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ் பண்ணோம்னா நிறைய வந்துட்டு பீப்புள்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ வந்துட்டு ஆன்லைன் பிசினஸ் தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப யூஸாக பண்றாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஆன்லைன் ஆர்டர் கொடுக்கணும்னா நம்ம வந்து ஒரு ஸ்டோர் வச்சுப்போம். அதை ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ஷிப் பண்ணதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் மூலியமா வருது. அட்வான்டேஜஸ் என்னன்னா டைம் சேவ் ஆகும், டிரான்ஸ்ஃபர் வந்து சீக்கிரமா ஆகும்,
அவ்வளோதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் யாருமா? உன்னோட என்ன மெயில் அனுப்பியிருக்கியா? ரீசெல் பண்ணிட்டியா? பாருப்பா எதுன்னு சொல்லுப்பா. ஷாபிதான் இருக்கும் மேம். அது பூஜா ரவிச்சந்திரன். என்னோட சைட் எவ்வளோ பேர் இருக்கீங்க? சீக்கிரமா சொல்லுமா. இவங்க 5 பேர் மட்டும் இவங்க வரமாட்டாங்கன்னு மேம் சொன்னாங்க. Good morning to one another person. I'm Aishavita from First Business Mathematics, Yellow Solution. Nowadays, the accidents are has been increased very well. So, to prevent this and to make against the concept of automated failure consequence. It is a cyclic process. It prevents the accidents. As per 2019 census, 1.51 lakh people are dead due to the accidents. And as per the 2021 census, the accidents are people are dead due to the accidents as 1.54 lakhs. So the accidents has been increased. So to prevent this, I have introduced accident prevention as automated zebra crossing. It is a cyclic process. First, it consists of 6 steps. First steps is as well as the road will be automatically as usual the road will be there. The second step is we are introducing 2 types of sonars. First sonar will read it works like an escalator. So the first sonar will read what will be the people is present or not in the lobby. It consists of a lobby. So first it is first. So it consists of lobby. The people will wait in the lobby. So the first sonar will read whether the people is waiting in the lobby or not. The second step is the second sonar will confirm his or her presence, and it will count the number of peoples. The third step is the road will be automatically blocked and the red signal will turn on so that the people can cross the road like an escalator. By this we can prevent this accident. The speciality of this model is when the person leaves the lobby, the sonar will automatically decrement the value by 1. The next step is the people safely cross the road. The fifth step, people cross the road safely, then automatically the road will open and the gate will open, the green signal will turn on so that we can prevent the accidents. This is my project. Thank you. Then this is the circuit diagram of this, how the model works. It consists of a printed circuit board, servo, sonar 1 and sonar 2. Sonar 2, it is just a sensor 1. The sensor 1 will read whether the people is present or not. The sensor 2 will confirm his presence so that the LED lights, it is a type of signal, so that the signal will turn red. And next, the road will be automatically blocked. It works like an accelerator so that the people can walk safely. So by using this method, we can prevent the accidents. It is my project. Thank you. இதுவாடா? Good afternoon, everyone. I have created a web application about crime against women in India. இப்போ வந்து நம்ம ஸ்டேட்ல எல்லா இடத்துலையும் வந்து உமனுக்கான சேஃப்டி வந்து அலாரம் கன்சர்ன் மூலமாக நிறைய வந்துருச்சு. இந்த இடத்துல நான் ஒரு அப்ளிகேஷன்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா அட்வான்ஸ்டாக ஓகே இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே வந்து டேட்டா சர்வர் மூலியமாக தான் நம்ம டேட்டா கனெக்ஷன் மூலியமாக தான் நம்மளால கான்டாக்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல டேட்டா கனெக்ஷன் இப்போ நம்ம ஃபாரஸ்ட் ஏரியா அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா அங்கே வந்து நம்மளால சிக்னல் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம சென்சார் நம்ம வந்து ஸ்மார்ட் ட்ரெயின்ஸ் போகிறப்பவே வெளியே எங்கேயாவது போகிறப்பவே ஸ்மார்ட் ட்ரெயின்ஸ் ஏதாவது வந்து வியர் devices வந்து வியர் பண்ணிட்டு we have to go outside. அந்த சென்சார் வந்து நமக்கு ஏதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா அந்த சென்சார் மூலயமா நம்ம பக்கத்தில் இருக்க சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் எதாக இருந்தாலும் கனெக்ட் பண்ணிவிடும். வித் லொக்கேஷன் ஒரு அலர்ட் மெசேஜ் போயிடும். இன்னொரு அடிஷ்னல் என்னென்னா வித் டயல் 3144 அப்படின்ற டயல் நம்பருக்கு நம்ம கால் பண்ணோம்னா we have அலர்ட் மெசேஜ் வித் லொக்கேஷனுக்கு போயிடும். இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா இந்த மோஸ்ட் 10 கிரைம்ஸ் என்னென்னா ரேப்பு, மோல் ஸ்டேஷன்,
geometry, அப்புறம் வந்து டிராஃபிக். இந்த இந்த 5 தான் வந்து இருக்கிறதுலே அதிகமானது அப்படின்னு உமன் கிரைம் வந்து என்சிஆர்பி டேட்டா வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் வந்து ரீசனபிள் காஸ்ட்டுக்கு க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து 65 to 70 கேக்கு இந்த ரீசனபிள் காஸ்ட்டுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. ஃபைல் நேம் சொல்லிட்டேன். சாரி, சத்யம். இப்போ இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Good afternoon everyone. Myself Satyarupa from second MSCCS. என்னோட டாபிக் என்னன்னா ஸ்மார்ட் ஹெல்த் ப்ரெடிக்ஷன். ஸ்மார்ட் ஹெல்த் ப்ரெடிக்ஷன் அப்படின்னா இப்போ ஏதாவது டிசீசஸ் வந்து யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து என்ன மாதிரியான டிசீஸ்க்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத என்னோட ஆப் மூலமாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த சிஸ்டம் வந்து நம்ம கரண்ட்டாக இருக்குது. இதில் என்ன ப்ரொப்போஸ்டாக நான் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி வாய்ஸ் ரெக்கக்னேஷன் ஆட் பண்ணியிருக்கோம். அது அந்த சிம்டம்ஸ் மட்டுமே வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லாமல் ஸ்கேனர் அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸும் இதில் இருக்கு. ரிசர்ச் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா 40% ஆஃப் த பீப்புள் வந்து ஜென்ரலான டிசீசஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலான டிசீஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணாம விடுறதுனால அது வந்து ஹார்ம்ஃபுல் டிசீசஸ்க்கு லீட் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதே ரிசர்ச் சர்வேல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 70% ஆஃப் த பீப்புள் வந்து இந்தியாவில் ஜென்ரல் டிசீஸ்க்கு சஃபர் ஆகுறாங்க. அந்த 70% வந்து ஏர்லியர் ப்ரிடிக்ஷன் பண்ணாம விடுறதுனால அந்த டிசீஸ் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாகி 25% அந்த 70%ல 25% ஆஃப் த பீப்புள் வந்து டெத்துக்கு கூட எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னோட ப்ராஜெக்டோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியே என்ன மாதிரியான டிசீஸ் நம்ம எக்ஸ்போஸ் ஆயிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்து அவங்க மணி மோட்டிவ் இதுல போயிட்டு இருக்கனால அவங்களுக்கு வந்து இந்த டாக்டர் செக்அப் அந்த மாதிரி போறதுக்காக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த ஆப்பை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரியான டிசீசஸ்க்கு எக்ஸ்போஜர் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம மாடியூல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 4 மாடியூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டேட்டாஸ் எல்லாமே வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து ப்ரீ ப்ராசஸிங் அதில் இருக்க நாய்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து டிசைன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அதுக்கான அல்காரிதம்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்கேன். அல்காரிதம்ஸ் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அக்யூரசி ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன டிசீஸில் எக்ஸ்போஷர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது ப்ரிடிக்ஷன் ரேட்டோட அக்யூரசி ரேட்டோட அதில் வந்து அவுட்புட் கொடுப்போம். தேங்க்யூ. மேம் ரதி மீனாட்சி மேம். ஜெயஸ்ரீயா ஸ்பீட் எக்ஸ்பிளைன் எத்தனை பேர் இருக்கீங்க? 2 பேர். Good afternoon, sir. The topic is about 3D printer house. 3D printer house-னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். 3D printer house வந்து நம்ம நார்மலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ற பில்டிங்ஸ் எப்படி பில்ட் பண்றோமோ அதே மாதிரி மெஷின் மூலமா பில்ட் பண்றதா வந்து 3D printer house. இது வந்து ஃபர்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் எதுக்கு யூஸ் பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். அட்வான்டேஜஸ்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா இது ரொம்ப ஃபாஸ்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ ரீசெண்டா வந்து சென்னையில இதை வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து 21 டேஸ்லயே பில்டிங்கை கம்ப்ளீட்டா பில்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து 600K ஸ்கொயர் யூனிட்ஸ்ல வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப வேஸ்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்புறம் இது வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி தான். அப்புறம் இதை வந்து நம்ம காஸ்ட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஃபர்ஸ்ட் வந்து 600K ஸ்கொயர் யூனிட்ஸ்க்கு ஒரு வீடு கட்டுறதுன்னா நார்மலாக நம்ம பில்டிங் கட்டினோம்னா அது வந்து 35 to 40 lakhs வரைக்கும் ஆகும். ஆனால் இதில் கட்டுறது வந்து 5 lakhs மட்டும்தான். 5 lakhs 5.5 lakhsக்குள்ள தான் வரும். அதே மாதிரி வந்து இது வந்து ஒரு 15 daysக்குள்ளேயே கட்டி முடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு 2000 ஸ்கொயர் பில்டிங் கட்டணும்னா கூட இதை வந்து 15 daysலேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிடலாம். 1 weekல அதை டிசைன் பண்ணி இன்னொரு 1 weekல அது வந்து கம்ப்ளீட்டாகவே பில்ட் பண்ணிடலாம். இது வந்துட்டு சேஃப்டி, இது ரொம்ப சேஃப்டியும் கூட. என்னன்னா வந்து நம்ம வந்து நிறையா ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பில்டிங்ஸ்லேருந்து கீழே விழுறது அந்த மாதிரி எந்த வித ப்ராப்ளம்ஸும் இதை ஃபேஸ் பண்ண மாட்டோம்.
இதை வந்து ஃபேஸ் பண்ணுது. ஸோ என்னோட மோட்டிவ் என்னன்னா வந்துட்டு இப்போ நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சீக்கிரமாக கட்டி முடிக்கிற லோ காஸ்ட் அப்படி சீக்கிரமாக கட்டி முடிக்கிற வீடு வச்சு எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தேங்க்யூ. எங்கடா இருக்கு? எஸ் குட் ஆஃப்டர்நூன் சார். என்னோட டாபிக் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட்மார்ட் வெளி பேண்ட் வித் ஹெர்பல் கோட்டட் ப்ரீ பேண்டேஜ் ட்ரீட்மெண்ட். பொதுவாக வந்து சிசேரியன் இல்லை, அதுக்கப்புறம் வந்து சிசேரியன் நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் அவங்களுடைய பெல்லி அவங்களுடைய அப்டாமில் வந்து செப்பரேட் ஆகுது. ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணி எப்படி பெல்லி பேண்ட் மூலமாக வந்து ஹெர்பல் கோட்டட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து இந்த இதில் ஃபிட் பண்ணியிருக்கேன். டயாசிஸ் ரெட்டினா வந்து பெல்லிஸ் வந்து எப்படி ஸ்டிக் அவுட் ஆகுது பிட்வீன் ரைட் அண்ட் லெஃப்ட் பேலன்ஸ் வந்து வைடா பார்க்குது. அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த பேண்ட் வந்து ஹெர்பல் மூலமாக கொடுத்துருக்கேன். இது நார்மலாக வந்து ப்ரெக்னென்ட் ஒய்ஃப்க்கு இதெல்லாம் நார்மலாக இருக்குது. நான் இந்த பேண்ட் யூஸ் பண்ணுறது மூலமாக என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஹெல்ப்னா பெயின் ரிலீவ் ஹெல்ப் பண்ணுது. ஈஸியாக நம்ம மூவ் பண்ணும்போது நம்மளுடைய பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோடைய ஸ்கோப் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே நம்ம வராது. அதுவும் இல்லாமல் இது கமர்ஷியல் மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய சைஸ் அண்ட் ஷேப் வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன இருக்குமோ அது கூட வந்துடும். அதுவும் இல்லாமல் இது வந்து கமர்ஷியல் பைன்ஸ் பிளான் இருக்காது. நம்ம கமர்ஷியல் பைன்ஸ் பிளான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு லோவர் அப்டாமினல் மட்டும்தான் வந்து கவர் ஆகும். இதே என்னுடைய பைன் வந்து என்னுடைய பெல்லி பேன்ஸ் வந்து எல்லாமே கவர் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அதையும் வந்து நமக்கு அதையும் வந்து குறைக்குது. ஸ்ட்ரெச் மார்க்ஸே வந்து நம்மளுக்கு நம்ம ஸ்கிரீன் டேமேஜ் இல்லாமல் ஸோ வந்து இது கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து அதெல்லாம் காலேஜ் அதோட டிஷ்யூ நம்ம பாடியில் வந்து அது உருவாக்கி அது வந்து ஒரு ஏஜ்க்கு அப்புறம் வந்து அது என்ன ஆகுதுன்னா அது வந்து குறைய ஆரம்பிச்சோன்னா அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா டேமேஜ் ஆகி ஸ்கின் வந்து விங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தடுக்கிறது தான் இந்த பைன் பண்ணி வெளிவந்தது வந்து என்ன ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ட்ரெடிஷனல் வந்து ஒரு ட்ரெடிஷனல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நியூ மேன்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதை டைப் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஒரு நியூ மாடல் வந்து டைப் பண்ணி சொல்லுவாங்க. பீஸாலன்னா வந்து 2 to 3 years ஆஃப் பீஸா வந்து அவங்க டைம் பண்ணி சொல்லுவாங்க. இதில் வந்து நான் அது இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து அது எப்படி ஹெர்பல் கோட்டன் மூலமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ப்ரீ ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன். நான் யூஸ் பண்ண ஹெர்பல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அலோவேரா, ஷியாபெட்டஸ், அல்ஃபா அண்ட் பொமோகிரனேட். அதே இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீனால் சேர்த்தனால் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா வந்து அது கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் ஃபீனால் சேர்த்தனால் யூஸ் பண்ணியிருக்கேன். அல்ஃபா அப்படிங்கிறது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா வந்து இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து லவ்விங் மெட்டீரியல். ஸோ அதனால நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து மிக்சரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து வந்து வந்து ஷியாப் நம்மளுடைய ஸ்கின் எலாஸ்டிசிட்டியை கொடுக்குது. ஸோ அதனால வந்து நான் இந்த ஷாப் யூஸ் பண்ணிடுறேன். அது வந்து நான் மெல்டட் ஃபார்ம் எடுத்து வைட்டமின் மூலமாக மெல்டட் ஃபார்மில் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன். அடுத்து பொமோகிரானேட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா வந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து சாஃப்ட்னிங்கிறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஆலியோவேரா எப்படின்னா வந்து நம்மளுடைய ஸ்கின் டோனே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒயிட்னிங் ஸ்கின்னுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு ப்ராடக்ட் வந்து 3 பண்ணேன். இதுதான் வந்து என்னோட ஃபைனல் ப்ராடக்ட். இது லாஸ்ட் இருக்கு. இதுடா இதுதானா சௌமியாவா? என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் வந்து பொட்டிக் எதுக்காக எல்லாத்துக்கும் கிளாத்ஸ் கிளாத் செஞ்சு சென்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து மெயினாக யாரை டார்கெட் பண்ணுறேன்னா எக்ஸைஸில் இருக்கவங்க எக்ஸல் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸில் இருக்கவங்க வரைக்கும் மோஸ்ட்லி வந்து பெரிய சைஸ் இருக்கவங்க தான் நான் டார்கெட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பிராண்டு. என்னோட பிராண்டில் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் எடுத்து டிசைன் பண்ணுறது. ஆர்கானிக் காட்டன், ஆர்கானிக் லினன், ரீசைக்கிள் ஃபேப்ரிக்ஸ் அந்த மாதிரி
எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன் சார். நெக்ஸ்ட் வந்து அனலைசிஸ் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஸ்பாட்டு, பெஸ்ட்டு, 5G அனலைசிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். டார்கெட் கஸ்டமர்ஸ் வந்து யாரை டார்கெட் பண்ணுறேன்னா யங் ப்ரொஃபஷனல்ஸில் இருக்கவங்கள தான் டார்கெட் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து ட்ரெண்டியான கிளாத்ஸ் எல்லாம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட எய்ம். அடுத்து இன்கமாக இருக்கவங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கணும், லோ இன்கமாக இருக்கவங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கணும். மெயின்லி யார் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா XXL, XXL சைஸில் இருக்கவங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமான டிசைன்ஸ் எல்லாம் யாரும் பண்ணி தர மாட்டாங்க அப்படிங்கிறது. தேங்க்யூ. Yeah, good afternoon. Thank you very much, Thank you, Mr. madam. Santosh and Suganya ma'am. It's a pleasure that you were with us all this time. It was quite a long presentation and Ma'am, thank you so much. Thank you so much for inviting me. Ma'am, my CEO is like he's in Coimbatore, so I'm getting continuous call from my team, ma'am. I have to run now. Okay. Thank you so much. I'll get back to you, ma'am. yeah, I'll get back to you in the very evening or by tomorrow. preliminary, and this is the first time they're doing a presentation. So Okay, probably it may not be a clear presentation. No issues, ma'am. No issues. Like attending itself, it's a big thing. So Yeah. So I'll get back to you, ma'am. Sir, thank you so much. Thank you, madam. Good to you. Thank you. It's not Thank you. okay. I'll get back to you. We'll connect again. Yeah, thank you. Thank you, sir. Thank you. Yeah, madam. Sir, The students are really good. your observation. Yeah, I'll share. You can tell them to go on mute, I think. Sir? Yeah. You can tell them to go on mute, the other team, right? Okay, sir. I'll ask them to go on mute. 1 second, sir. மேம் கன்க்ளூட் பண்ணுங்க. பேசிக் மேம் பேசிட்டு இருக்காங்க. கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மேம், கன்க்ளூட் பண்ணிடுறேன். Now I request our principal ma'am to conclude the Alai. session. Alai? Yes, Alai, ma'am. can you hear me? You can log out. You can log out from there. Okay, ma'am. Yeah, I'll talk Okay. with sir and we'll close. Okay, all of you log out. Okay, thank you. Sir. I have concluded the video. I will the Yeah. Yes, sir. So quite a lot of variety. I was able to take notes as I told you, right? So 26 events were there. Okay, sir. And I was trying to find out the name, but the name was not available in a couple of cases. But I took note of all the topics they were. It's all unique topics. Okay, sir. First thing is to appreciate that everything is unique. Yeah. Only the pacemaker came 2 times, I think, but others everything was unique. Okay, sir. But the way they started with the junk food, right? I felt it was quite, as you said, right? It was just a startup for the first time opportunity for them. Yes, sir. For the first year, right? UG Yes. was the first time. For the Yes, first time. Yes, sir. But so based on the other one I took, right? Second day MSc students were Yeah. Sukitra, right? Yes, I was sir. able to find that they have invested time, they have done a real good job. Okay, sir. And being from the computer science background, MSc computer science background, right? It was on crime rate analysis and crime defamation on the social media. Yes, sir. So they were not, it's not collation of data from the internet and just presenting it. They were able to put their effort on the couple of statements they made, right? Like the app she was predicting, right? The Cyberhood app, where she wanted to, what are the functionalities should be there. So that I was adding one more column on the innovation to find out that where there is something from there, what is the value addition they're going to provide from what is already existing. Okay. Okay, so what is already existing, they were able to read that out. Yes, sir. What is that self-value addition? I want something like this. There should be some Yes. innovation, right? Yes, sir. So it was missing in the maybe in the junior levels, right, on the first year or something. But second year I was able to make out. So I'll just read out with the examples which I liked it. The hologram in education, right? By Yes. Pooja Menon, that was quite impressive. And she was giving the examples of medical industry, how it is used, even in the military currently it's used,
And Indian events, right? She gave that how our prime minister opened it all. Even in here, right? One celebrity opened it, gifted to his wife. Show hologram. She was Yes. able to relate to the real time example. So Yes. that presentation I was quite impressed. 3D printing also, right? I was not able to identify the name, but on the bone surgery, Yes, sir. that was very impressive. She was more talking on the technical things, saying that when a foreign particle comes into a body with 3D printing, with all the calcium, other things, right? When you put it, how does a native binding happen? I was impressed with that word, saying that how does the end-to-end solution she was able to provide. Okay, sir. And pharmacology evaluation, right? Even in that, yeah, Ratisha, I think, yeah. She was Okay. very confident in presenting that the entire content was really covered. And the way, not only from the initial, she said that the conclusion is, right? So the entire presentation was with what you say, the presentation mode was really there. It was Okay, not sir. only on that. So what is the conclusion? What are the next step? So those kind of words she was able to use in the presentation. Okay, sir. Yeah, and the other two I told you, right? The crime rate analysis, I was quite impressed from the computer science point of view, right? So it was quite impressive. And the smart health prediction is also quite good. On the voice recognition, they were able to talk what are the app features, what algorithm she has used, right? So she was able to give a couple of examples on that. On the last one on the boutique, right? Again, all the marketing strategy and the management strategy, all the 5 C's on the customer, those kind of strategies she was able to do that. But only thing which I was not so convincing, the two things where the volume was very low, I was not able to hear. Okay, sir. And there was one girl who came with this networking, right? Yes, sir. Yeah, forever living product. So it was a marketing for some other's product. There was no herself thing on that. Okay, okay. It's sort of a network marketing, right? So she was talking on that. Maybe she's involved. But what I find in your set of students, right, the entrepreneur, it's not only a student who's looking for a job kind of thing, the entrepreneur as well. Yes. On the pandemic has given them an opportunity to learn how to use mobiles, how to use Instagram in a productive way, Yes, sir. and take an opportunity to do that. So it's a good thing that I thank you for giving me this opportunity. I need to thank Jagdish as well. So it was very dynamic situation that I was also available at this slot and I was able to make it. Thank you. Thank you so much. We'll connect again, madam. You can just reach out Okay, to me sir. anytime. We'll connect again. Sure. ma'am. Okay, sir. Thank you so much Thank for you. spending time with us. Thank you, sir. Thank you. Thank you, Thank Vasudhi you madam. so Thank you all. Thank you all. Thanks.